ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இதயங்களிலும் ஆண்டவரை நீங்க பேசும்படியாய் உடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் வந்திருக்கிற காலம் கடைசி காலம். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நம் தலைகளை உயர்த்த வேண்டும். நாம் அசதியாய் இருக்கிற காலம் இது அல்ல. நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நாம் தலைகளை நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை, இந்த கிருபையின் காலம் முடிகிற போகுது. ஒரு முனையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை இயேசுவின் அண்டையிலே ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி நாட்களில மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே கிருபையின் காலமாக இருக்கிறது என் ஜனமே. இதுவே இரட்சணிய நாள். இதுவே அனுக்கிரக காலம். நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சமயம் இதுவே. நாம் காலத்தை அறிந்து நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் காலத்தை அறிந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் காலத்தை அறிந்து பாருங்க, பாவத்தில சாபத்தில அழிகிற ஜனங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். விடுவிக்கிற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். நாம் காலத்தை அறிந்து நாம் நல்ல கனிகளை தரத்தான் வேண்டும். நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இரவு சென்று போகுது, பகல் சமீபம் ஆகுது. பாருங்க, நம்மில் இருக்கிற கிரியைகளை, அந்தகாரத்தின் கிரியைகளை பாருங்க அகற்றி விட வேண்டும். அதை அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டு எதை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? நாம் ஒளியின் ஆயுதங்களை பாருங்க தரித்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 13, 14 இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். களியாட்டும் வெறியும். களியாட்டும்னா என்ன? சீட்டு விளையாடுறது களியாட்டும். அடுத்து என்னது? வெறியும். எதுன்னு வெறி பாருங்க. அதே மாதிரி மாமிசம் அதுல பார்த்தாலும் சாப்பாட்டுல ஒரு சிலர் வெறியா இருப்பாங்க. களியாட்டும் வீணா வேலைக்கு போகாதபடி விளையாடுறது, மடத்துல உட்கார்ந்து எதாகிலும் மூளை கட்டம். ரெண்டாவது என்னது? சீட்டு. களியாட்டுனா எல்லாம் சேரும். அடுத்து வெறியும் வேசித்தனமும் வாக்குவாதம். ஒருவருக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தேவன் விரும்புவதில்லை. வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரே குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை போல நாம் பார்க்க வேண்டும். பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல், வாக்குவாதம் இருக்கக்கூடாது. பகலிலே நடக்கிறவர்களாய் சீராய் நடக்க கடவோம். பாருங்க, சீராய் நடக்க கடவோம். பகலில்
இருட்டில் நடந்தா நம்ம பள்ளம் எதுன்னு தெரியாது, விழுந்து போய் விடுவோம். அதுக்கு வெளிச்சம் தேவைப்படுது. தெருக்கல்ல கூட பாருங்க, இருட்டா இருந்தா லைட்டு போட சொல்லி நம்ம எழுதி கொடுக்கிறோம். வெளிச்சம் நமக்கு மிகவும் அவசியம். ஆனபடினால இயேசுவாகிய இந்த ஒளியின் ஆயுதங்களை இயேசுவே நாம் ஒவ்வொருவரும் தரித்து கொள்ளும் போது நாம் இடறி விழுக மாட்டோம். நம்ம தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக தேவன் அதுதான் பேசினார், வெளிச்சத்தின் அண்டையிலே நீ வர வேண்டும் என்று. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசிக்கு கேட்ட வசனத்துல பாருங்க, வாக்குவாதமும் பொறாமையுள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல நீங்க என்ன செய்யணுமா? சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் தரித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். என் ஜனமே, நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நேராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளத்தான் வேண்டும். பாருங்க, எந்தவித களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் வாக்குவாதமும் பாருங்க பொறாமையும் ஒருவருக்குள்ளும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இந்த பவுல் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை போல ஜீவித்தார். இயேசு எந்தெந்த வழியில போனாரோ அந்த வழியிலே அவர் சென்றார். இயேசு கிறிஸ்துவை அவர் சரீரத்தில் தரித்து கொண்டார் என்றுதான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். பாருங்க, என் சரீரத்திலே பாருங்க இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28வது வசனத்துல இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சபீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து எப்படி பார்க்கணுமா? மீட்பு சபீபமா இருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆலயத்துக்கு வருவதும் வேத வாசிக்கிறதுலும் ஜெபிப்பதிலும் நீ சோர்ந்து போக கூடாது. உன் தலைகளை உன்னுடைய மீட்பு சபீபமா இருக்கு, கடைசி காலமா இருக்கு, சீக்கிரம் நான் வரப்போகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் எச்சரித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, மீட்பு உங்கள் மீட்பு சபீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து பார்க்கணும். அடுத்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் மீட்பு சபீபமா இருக்கிறது ஜனமே, நீ நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்தத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். தலைகளை உயர்த்துவோம், நாம் ரட்சிப்பு நெருங்குதே, கீழையான நகரம் வேறு கில்லையே. தலைகளை உயர்த்துவோம், நாம் ரட்சிப்பு நெருங்குதே, கீழையான நகரம் வேறு கில்லையே. நித்திய கன மகிமையினையாகுமோ இக்காலபாடு துன்பம் யாவுமே, இக்காலபாடு துன்பம் யாவுமே, விழித்தெழும் விவேகம் செல்லுவோம் சபையோரே. இதோ கரங்களை தட்டி உற்சாகத்துடன் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இதோ மணாளன் இயேசு வருகிறார், ராக்களம் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியை யாவையும் அகற்றுவோம். ராக்களம் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியை யாவையும் அகற்றுவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய் ஓயாது புரிந்து சேருவோம், ஓயாது
குறைந்து சேருவோம். உரைத்த அவர் வார்த்தைகள் யாவும் நிறைவேறுதை யூதரும் நாட்டை மீண்டும் பெறவே. உரைத்த அவர் வார்த்தைகள் யாவும் நிறைவேறுதை யூதரும் நாட்டை மீண்டும் பெறவே. சீயோனின் வேலையும் சீக்கிரம் முடியுதே. சீராய் நேராய் நடந்து செல்லுவோம். சீராய் நேராய் நடந்து செல்லுவோம். ராக்கலமம் செல்லுதே பகல் சபீபமாகுதே. இருளின் கிரியையாவையும் அகற்றுவோம். ராக்கலமம் செல்லுதே பகல் சபீபமாகுதே. ஆமென் ஆமென். இருளின் கிரியையாவையும் கரங்களை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பமாக ஒளியின் ஆயுதங்களை நீ தரித்துக் கொள்வாயாக. சிராய் நேராய் புரிந்து சேருவோம். ஓயாது போர் குறைந்து சேருவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய் ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய் ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய் ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நீ ஒளியின் ஆயுதங்களை நீ தரித்து கொள்ளத்தான் வேண்டும். நீ ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளாத பட்சத்தில் ஜெயம் நமக்கு கிடைக்காது. உன் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க வேண்டுமானால், நாம் மீட்கப்பட வேண்டுமானால், நீ ஒளியின் ஆயுதங்களை இந்த வேளைகளை நீ தரித்து கொள்ள பிரயாசப்படுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இதோ இருள் பூமியையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலம்தான் இந்த கடைசி காலம். என் ஜனமே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ எழும்பி பிரகாசிக்கத்தான் வேண்டும். இந்த ஜீவ ஒளியாகிய ஆவியானவர் உனக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கிறார். நீ எதற்கு நீ சந்தேகப்பட வேண்டாம். நீ எழும்பி பிரகாசிக்கிற காலம்தான் இந்த கடைசி காலம். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். என் ஜனமே, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், நீதியின் சூரியனாய் உதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் சற்று நேரம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. இந்த கடைசி காலத்தில் நாம் எழுந்து பிரகாசிக்கத்தான் வேண்டும். ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி. பாருங்க, அவரே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். இந்த ஒளி யாரு? அவர்தான் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்த இயேசு கிறிஸ்து. அவரே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். இந்த ஒளியின் அண்டையிலே, இந்த வெளிச்சத்துல அண்டையிலே நீ வரத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மெய்யான ஒளி, அவரை மெய்யான ஒளியாய் இருக்கிறார். இயேசுவே விடுவிக்கிற ஒளியாய் இருக்கிறார். இயேசுவே நம்மை சுகமாக்கும் ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, ஒளியாகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவே
நம்மேல் உதிக்கும்படியாக நீ வெளிச்சத்தில் அண்டையிலே நீ வர வேண்டும், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவர் ஒளியிலே தான் அவர் வாசம் செய்கிறார். யாரும் சேரக்கூடாத ஒளியில் நம்முடைய தேவன் வாசம் செய்கிறார். அவர் ஒளியிலே நடக்கிறது போல என் ஜனமே நீ என்ன செய்யணுமா? நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நீ இந்த இடத்துக்கு வர வேண்டும். பாருங்க, அவருடைய பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை நாம் வாசிக்கும் பொழுது, ஒளியிலே இருக்கிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே எதுல இருக்கிறானா? இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனிடத்தில் இடறுதல் இல்லை. நீ உன் சகோதரனை நீ பயக்க கூடாது. பாருங்க, சகோதரனா யாரு? நாம் தான் ஒரே சபைக்கு வருகிற நாம் தான் சகோதரர், ஒருவருக்கொருவர். நாம் ஒளியிலே நடக்கிறது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மளை மீட்டு எடுத்தது உண்மையானால், நீ என்ன செய்யணும்? ஒளியின் பிள்ளைகளாக உன் செயலில காண்பிக்க வேண்டும். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி, நான் ஒளியில தான் இருக்கிறேன், நான் ஏன் ஆண்டவருடைய பிள்ளை தான் என்று நீ சொல்ற, நல்லதுதான். உன் செயலில இல்லையே. பாருங்க, தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் என்ன செய்யறானா? இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. நீ இடறி போக மாட்ட. நீ ஒளியிலே நடந்தா இந்த நடக்கிற பாதையில என்ன இருக்கு என்று பார்த்து நடப்ப. இருட்டுல நடந்தா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. குழி இருக்கும், அதுல விழுந்து போய் விடுவாய். உன்னை தூக்கி எடுப்பதற்கு யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுக்க முடியாத இந்த கால வேளையில உன் சகோதரனை நேசிப்பாயாக. ஒளியிலே நட. நானே ஒளியாய் இருக்கிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியே, அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவனோடு இந்த கால வேளையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் ஜனமே. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக. என் வெளிச்சத்தின் அண்டையிலே நீ வருவாயாக. அப்பொழுது உன்னில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியிலே வெளிச்சமாகிய நான் உனக்குள் வரும்போது அது நீங்கி போய்விடும். என்னால கூடாத காரியமே ஒன்றும் இல்லை. என்னால எல்லாம் கூடும். நீ என் வெளிச்சத்தின் அண்டையிலே நீ வருவாயாக. இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம். நீ இருளை விட்டு, இந்த கஷ்டத்தை விட்டு, நீ நிந்தையான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய முடியாய். நீ இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை, இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்தில் நீ தரித்துக் கொள்வாயாக. இந்த கால வேளையில இந்த ஒளியாகிய இயேசு உன் உள்ளத்துல வாசம் செய்கிறாரா? சற்று நேரம் இந்த கால வேளையில நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்துல பாருங்க, தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் இருட்டிலே இருந்தான். நீ பாவத்து மேல பாவம் செய்வாய். அந்த இருட்டாகிய இந்த பாவம் உன்னை வேறு வழியில கொண்டு போய் விடும். பாருங்க, நடக்கிறான். இருளில இருந்து இருட்டிலே நடக்கிறான். கஷ்டத்து மேல கஷ்டம், சமாதானம் இல்லை. ஆகவே நீ இருட்டில இருக்கிறபடியினால் உனக்கு நிம்மதி, சமாதானம் இல்லை. பாருங்க, அவன் இருளில நடக்கிறபடியினால் அவன் கண்களை பிசாசு குருடனா ஆக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான்.
பாருங்க வந்து போகிற இடம் என்ன, நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு, அதுகளை வளர்த்து எப்படி நாம் ஆவிக்குரிய ஜீவித்தை வளர்க்க வேண்டும், நமக்கு ஒரு அருமையான மனைவியை எப்படி நடத்த வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட கணவனை எப்படி நாம் பேச வேண்டும் என்று வந்து நாம் சிந்திப்போம். நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட வெளிப்பாடு உனக்குள்ள உருவாகும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, மணக்கண் பிசாசு குருடனா ஆக்கினபடினாலதான் போயல, கஞ்சா, வேற என்ன, குடி, உலகத்தில் உள்ள அனைத்து அழிந்து போகிற காரியங்கள், பாருங்க வாழ்க்கையே வந்து கெட்டு போகிற பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, அதுக்குரியத வந்து அது நல்லதுதான், இருக்கிற வரைக்கும் குடிச்சு சாபம். இது என்ன, மனக்கண்கள் பிசாசு மனக்கண் திறக்கப்படல, குருடா போயிருச்சு. பாருங்க, மாமிச கண் குருடா ஆனா இன்னொருடைய உதவியை தேடுவாங்க. அது மாதிரி வந்து இருதயத்துல மனக்கண்கள் அது குருடா, பிசாசு குருடா ஆக்கிட்டான், நான் செய்யறதுதான் நல்லது, இது தீமை கிடையாது, தப்பு கிடையாது, அப்படியே வந்து அவனுக்கு பாருங்க அப்படி குருடா ஆக்கிட்டா வந்து அப்படிதான் வந்து தெரியும். இருட்டுல நடக்கிறான் பாருங்க, இன்னதென்று தெரியல, ஒரு லட்சியம் இல்ல பாருங்க. அப்படிப்பட்ட நமக்குன்னு ஒரு பிள்ளைய மனைவி இருக்கிறது, இதை நம்ம சரியாக நடத்தி கொண்டு போக வேண்டும். பாருங்க, அன்பு கூற வேண்டும், ஒரு லட்சியம் இருக்காது, அவருடைய மனக்கண் குருடாக்க அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என் கணவனை ரட்சியுங்க, மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ஒரு தெளிவை ஆண்டவரே நீங்க தாங்க என்று ஒருவருக்காக ஒருவர் நீங்க ஜெபிக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனே, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நியாயம் இல்லாம நாம் கோபப்பட்டா எதுக்காக நம்ம இருப்போமா, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், என் கூட பிறந்த சகோதரன், நம்ம சபைக்கு வீணுப்பா, நீ பிறந்தது வேஸ்டா, நீங்க சொல்லக்கூடாது. தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பாத்தீங்களா, அந்த இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள் இருக்கக்கூடாது. யாராகிலும் மூடன் சொல்லி இருக்கிறோமா, சொல்லக்கூடாது. பாருங்க, அப்படி சொல்லி இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. உனக்கு அறிவே இல்லை, நீ முட்டான், மூடன் சொல்லக்கூடாதான். பாருங்க, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா, எரி நரகமெல்லாம் கொடுமையா இருக்கும். அப்ப மூடனே என்று சொல்லக்கூடாது, ஏதுவாய் இருப்பான். இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இயேசுவாகிய வெளிச்சத்தில் நாம் வருவோமாக, அவரை ஜீவ ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, உன் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்து தேவனில் அன்பு கூறுவாயாக. அவர் சத்தத்துக்கு உன் இருதயமாகிய வாசலை திறந்து இயேசு கிறிஸ்து உள் பிரவேசிக்கும்படியாய் நீ உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயாக. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை இதோ வெளிச்சத்தின் அண்டையிலே வருவாயாக என்று ஒவ்வொரு மனிதனை இந்த கடைசி காலத்தில் அவர் அழைக்கிறார். சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 7லிருந்து 10 வரை நான் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 7லிருந்து 10 வரை, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்பார். என் ஜனமே, மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும்
உள்ள அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. உன் தலைகளை உயர்த்துவாயாக. வாசல்களே, இங்க கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இருதயமாகிய வாசல்களே, உன் இருதயமாகிய வாசலை இயேசுவுக்கு நீ திறந்து தருவாயாக. அவர் உன் இருதயமாகிய வாசலை திறக்கும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள போய் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிப்பார். இந்த கடைசி காலத்துல உன் இருதயத்தை தேவனுக்கு தருவாயாக. வேற தீமையான காரியங்கள் உன் இருதயமாகிய இந்த இருதயத்துக்குள்ள போக கூடாது. நாமே ஆலயமா இருக்கிறோம். தேவன் வாசம் செய்கிற ஆலயம்தான் நம்முடைய சரீரம். ஆனபடினால நாம் நம் தலைகளை உயர்த்த வேண்டும். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா ஒரு பிரவேசிக்க அவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். பாருங்க, அப்ப நம்ம இருதயம் வாசலை குறிக்கிறது. நம்முடைய இருதயமாகிய இந்த வேற எதுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதோ நாம் இருதயமாகிய இந்த வாசப்படியில் நின்று ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ பாவத்துக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். உன் இருதயமாகிய வாசலை எனக்கு திறந்து தருவாயாக. நாம் ஒளியின் தேவனாய் இருக்கிறேன். ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். நான் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன் இருதயத்தில் நான் மட்டும்தான் வாசம் செய்ய வேண்டும். நான் உனக்குள் வரும் பொழுது உனக்கு சமாதானம் கிடைக்கும். நீ என்னென்ன நினைக்கிறாயோ அதையெல்லாம் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் பேசுகிறார். இதோ வாசப்படி நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டால் நீ அவருடைய சத்தத்தை நீ கேட்கத்தான் வேண்டும். நீ சத்தத்தை கேட்டு இரண்டாவது என்ன செய்யணும்? கதவை திறந்தால் கர்த்தருக்கு உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து உன் இருதயத்தில் அவர் வந்து பாருங்க, அவனோட போஜனம் பண்ணுவேன். அவர் வந்து வாசம் செய்வார். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். தேவன் நம்மோடு, அவருக்கு நமக்கு உறவு பலமாய் காணப்படும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மோடு பேசுவார். நாமும் அவரோடு பேசுவோம். உன் இருதயத்துல இயேசு கிறிஸ்து மாத்திரமே வாசம் செய்ய வேண்டும். இந்த தேவனுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயமாகிய வாசல் அண்டையிலே நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நாம் அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்துல பார்க்கிறோம். எதை நாம் தரித்து கொள்ளணும்? சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்றும் பார்க்கிறோம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னதான்
தேவ வசனம் எதை குறிக்குதான்? தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை குறிக்குது. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல வசனத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். வேத வாசிப்பும் ஜெபமும் உனக்குள்ள, உன் இதயத்துக்குள்ள காணப்படத்தான் வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சாத்தானை ஜெயித்தார். என் ஜனமே, இந்த ஆவியின் வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நீ பிடித்துக் கொள்ளணும். அநேகர் ஊழியக்காரங்களை பிடித்துக் கொள்றாங்க, அவங்ககிட்ட வல்லமை இருக்கு. அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட தாளந்து உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை தந்திருக்கிறார். தன்னை தாழ்த்த கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே என்று அவருக்கு முன்பாக நீ தாழ்த்தணும். ஆனபடினால் ஒரு சிலர் ஊழியர்களை பிடித்துக் கொள்றாங்க, ஒரு சிலர் மனுஷர்களை பிடித்துக் கொள்றாங்க, ஒரு சிலர் பணத்தை பிடித்துக் கொள்றாங்க. நாம் எதை தேவனை நோக்கி நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் தேவனை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனமாகிய பாருங்க, வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொள்ளணும். வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனபடினால் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம்? ஒளியாகிய இயேசுவை நாம் காணவும், நம் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணவும் நாம் பிரயாசப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 10 வரை நாம் வாசிக்கிறோம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்து சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய பெயர் என்ன? சகேயு. சொல்லுங்க எல்லாரும். அவனுடைய பெயர் என்ன? சகேயு. அவன் எப்படிப்பட்டவனா? ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட மனுஷன், என்னப்பட்ட மனுஷன், ஒரு மனுஷன் அவரை பார்க்க வகை தேடினான். பார்க்க வகை தேடுகிறான். அவர் எப்படிப்பட்டவரோ பாருங்க. அவர் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்ன? சகேயு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாமே இருக்கு, என்ன இல்ல? சமாதானம் இல்ல. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியலையே. கிராமந்தோறும் பட்டணந்தோறும் அவர் வியாதிகளை சுஸ்தமாக்குகிறார். அற்புதம், அடையாளம் நடக்குது. அவர் தேவன் என்று நான் கேள்விப்படுறேன். அவர் குட்டையா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, யாரும் தெரியலையே. இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று வகை தேடுகிறான். குள்ளனாயிருக்கிறபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை. குள்ளன் எதை குறிக்கிறது? குள்ளன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாததை குறிக்கிறது. நாம் தேவனை காண வேண்டும் என்றால் நீ வளர வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் நீ வளர வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை நீ காண முடியும். இவன் குள்ளனா இருக்கிறான். ஜனக்கூட்டத்தில் மிதித்து போட்டுருவாங்க. ஆனா அவன் என்ன? இயேசுவை நான் காண முடியலையே, இயேசு எப்படிப்பட்டவன் தெரியலையே. அநேகர் மறைக்கிறாங்க. அவன் ரொம்ப குட்டையாக, குள்ளனாக இருக்கிறான். பாருங்க, குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். நீ ஏற வேண்டும், நீ உயர வேண்டும், இயேசுவை காண வேண்டும் என்றால் நீ குள்ளனாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாத நிலைமையில நீ காணப்பட்டான். நீ இயேசுவை காண முடியாது. சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ நிச்சயமாக உறுதியாக அவரை காண வேண்டும் என்று அடுத்து அவர் வாஞ்சிக்கிறான். பாருங்க, இந்த வாஞ்சை நமக்கு வேணும். தேவனை காண வேண்டும் என்று இந்த வாஞ்சை வேணும். அதுபடி நிக்கல, அவர் முயற்சி செய்கிறான். இயேசுவுக்கு முன்பாக ஓடி ஜனக்கூட்டத்தை தாண்டி இந்த காட்டத்தின் மரத்துல ஏறுகிறான்.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைகிறான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அண்ணாந்து பார்த்து, நீ என்னை பார்க்க வேணும் என்று அவ்வளவு வாஞ்ச உனக்கு, என் கூடயே வராங்க. அந்த ஜனத்துக்கு கூட இந்த வாஞ்ச இல்ல, சுகமாகணும், சொஸ்தமாகி அவரோட நன்மை பெற்று என்னை விட்டு போயிடுறாங்க. நீயோ அப்படி இல்ல மகனே, நீ வாஞ்சிக்கிற, நான் எப்படிப்பட்டவர் என்று நீ வாஞ்சிக்கிற, ஒரு இருதயத்தில் எனக்கு இடம் தந்த, நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துக்கு வந்த போது அண்ணார்ந்து பார்க்கிறார் சகையுவை. நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, அவனை அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையோடு அதுதான், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பாருங்க வந்து உன்னை கண்டார் நம்ம அழைத்த தேவன். பாருங்க, சகைவை சொல்றார், கண்டு, அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய், நீ தாமதிக்காத, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உன் இருதயமாகிய வீட்டிலே நான் தங்க வேண்டும், உன் இருதயமாகிய உன் வீட்டுல, உன் இருதயத்துல எனக்கு இடம் வந்தது, எனக்கு நீ இடம் கொடுத்துட்ட, என்னை பார்க்க வேண்டும் என்று வாஞ்ச, இயேசு எனக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும் என்று உனக்கு ஆசை, உனக்கு இருக்கிற பணம் இருக்கு, ஆனா செத்தான் பரலோகத்துக்கு போகணுமே, இவைகளெல்லாம் அழிந்து போகுமே. பாருங்க வந்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் குள்ளனாயிருப்பாரா, குட்டையாயிருப்பாரா, உயரமாயிருப்பாரா, இயேசுவை நான் காண வேண்டும் என்று வாஞ்சித்தான். இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தான். ஆகவே அவன் முயற்சி செய்கிறான். சோர்ந்து போகாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்துல, விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் நம்பிக்கையை விட்டு விடல, முயற்சி செய்து ஏறுகிறான், இயேசுவை காண்கிறான். உன் வீட்டுல நான் தங்க போகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். பிரதமர், ஒரு முதலமைச்சர் இந்த வழியில வரும்போது வந்து, ஜான் உன் வீட்டுல நான் தங்க போறேன் சொன்ன, என்ன அளவில்லாத சந்தோஷம். ஐயோ, அவரு தங்க போறாரா நம்ம வீட்டுல, இதோ என் வீடு ஓட்டு வீடு, கூரை வீடு. பாருங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, ஆனா சந்தோஷம். நான் ஒரு மண்ணு, நான் மனுஷன், அப்பா நீ தெய்வம், நீ போய் என் வீட்டுக்குள்ள தங்குறதா, ஐயோ நான் கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பாருங்க, ஒரு முதலமைச்சர் வந்தா சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துல அவர் வந்து வாசம் செய்தா, நமக்கு எதை நாம் கேட்க, ஆண்டவரை இதை தாங்க அதை தாங்க கேட்க வேண்டியதே இல்ல. தேவன் நம் தேவைகளை சந்திப்பார். என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் பாருங்க, அவரை நோக்கி நாம் காணப்பட வேண்டும். சகையு பாருங்க வந்து பிரயாசப்படுகிறான். சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வாய், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதுக்கு முன்னாடி சந்தோஷம் இல்ல அவனுக்கு, சமாதானம் இல்ல, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு, ஆனா அந்த சந்தோஷ சமாதானம் இல்ல. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தான், இருதயத்துல இடம் கொடுத்தான். ஆகவே இந்த சகை சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் அதுக்குன்னு ஆள் இருக்கு பாருங்க. நம்ம ஒரு குடும்பம் உயரும் போது பக்கத்து உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொன்னது மாதிரி கூட வந்த ஜன கம்முன்னு இருக்காம தான் உதவி இருக்கணும். பாருங்க, உதவி இல்லாட்டி உபத்திரவம் இல்லாம இருக்கணும். அவங்க சொல்றாங்க, அவனுக்கு பணத்துல குறைச்சலா, இது பாவியான மனிதன், அநியாயமா வரி வாங்குறான். பாருங்க, அவன் என்ன வந்து அந்த என்ன செய்யற அந்த வசனத்தை வாசி, கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனான் வந்து, அவன் வந்து பாவியான மனுஷன். பாருங்க, இவன் கூப்பிடுறான்னு இயேசு போறாரே சொல்லிட்டு இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க, பாவியான மனுஷன் இயேசு போறாங்க. இவன் அறிக்கை பண்ணிட்டான், இதயத்தில் அறிக்கை செஞ்சுட்டான். பாருங்க, அவன் தெளிவாகிட்டான், இயேசுக்கு இடம் கொடுத்து பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்ப வந்து பாருங்க வந்து அந்த இல்ல, அந்த ஜனங்களுக்கு தெரியல. அந்த ஜனங்க சொல்றாங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்து தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க ஜனங்க. சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது, இயேசுவே நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆண்டவரே, இடத்துல பாவங்களை அறிக்கை செய்கிறான். பாருங்க, எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன், 4 மடங்காக நான் என்ன செய்யறேன்,
திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் மகனே, இயேசு சொல்றாரு பாருங்க, அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நீ இழந்து போனதை தேட வந்திருக்கிறார். நீ சமாதானம் இல்லாமல் நித்தம் இந்த வாழ்க்கையை செய்வதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். கசப்பான உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படியாகவே அவர் நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, கசப்பான வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படியாக அந்த கால வேளையில் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவர் வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறோம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என் ஜனமே, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தெய்வா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு வருவதினால், இது ஏதினால், நீர் என்னோடு இருப்பதினால். இந்த வரியில கசப்பான வாழ்க்கையே இந்த வரியில இருக்கு. அந்த பாடம் என்ன பாடல்? அது கடைசி வரி வரும். அன்பான தேவன் உன்னோடு வருவார், கசப்பான வாழ்க்கையை வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மர கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மர கூட வருது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகத்திலே, அன்பான தெய்வம் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையா இருக்கலாம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் என் ஜனமே, பாசமுள்ள ஒரு மரம். பாசமுள்ள மரம்னா யாரு? அவர்தான் நம்முடைய தேவன். பாசமுள்ள ஒரு மரம், தேவன் நம்மோடு கூட வருகிறார். அது போதும் என் வாழ்க்கையிலே. இயேசு நமக்குள்ள நம் இருதயத்துக்குள்ள இருந்தால் போதும் என் ஜனமே. கர்த்தர் நம்மை செழிப்பாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3-14 வரை நான் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3-14 வரை. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாம் ஆயத்தமா இருக்கு. பாருங்க, கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களே கல்யாணம் வச்சா உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுமா? அழைப்பு. பத்திரிக்கை வைப்பாங்களே, பத்திரிக்கை வைக்கிறோம். அது அழைப்பு. என்ன சுவிசேஷம் சொல்றது? அழைப்பு. இயேசு சீக்கிரம் வராரு, நம்ம பெற்ற ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்றோம். சுவிசேஷம் என்பது அழைப்பு. அப்ப கல்யாண வீடு பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. இந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவி போன உடனே இந்த ஆவி, இந்த ஆத்மா, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு பாரு. அது கல்யாண அழைக்கப்பட்டவர்களை, அழைப்பு சுவிசேஷம் சொல்லப்பட்ட இந்த ஜனங்களை நோக்கி சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். பாருங்க, அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்றாங்க.
ஒருத்தர் என்ன செய்யறாங்களா, ஒருத்தர் மீன் பிடிக்க போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒருபோதும் உனக்கு கோடிக்கணக்கான பணம் வந்தாலும் அதை நீ பின் சொல்லக்கூடாது. ஓய்வு நாள், இது பரிசுத்தமான நாள். 7 நாள் நல்லா தின்னுவிட்டு 7 நாளும் பாருங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம ஜீவியம் அந்த ஆவிக்குரிய மனுஷன் பார்த்தா குள்ளனா எலும்பா சீக்கு வந்தது மாதிரி கிடக்கு. அப்படிதான் பாருங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, நித்தம் வீட்டுல குடும்ப ஜெபம் வேத வாசிப்புலனா குஷ்டரோகம் பிடிச்சு இப்படி இருப்பாங்க, எலும்பா இருப்பாங்க. சரீரம் நல்லா இருக்கும், வெளியில சரீரம் நல்லா இருக்கும், ஆனா ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான், அது என்னன்னே தெரியாது. என்ன பிரசங்கன்னா சொல்ல தெரியாது, வேத பைபிள் உள்ள வார்த்தை ஏதாவது கேட்டா சொல்ல தெரியாது. அப்ப அது வளர்ச்சி இல்ல. பாருங்க பிரயாசப்படணுமா இல்லையா? சகவி பாருங்க பிரயாசப்படுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ முயற்சி செய்து உயர்கிறான், மரத்துல ஏறுகிறான். இந்த வளர்ச்சி உனக்கு வேணும். விசுவாசம், நம்பிக்கை, தேவ அன்பு உனக்குள்ள வரும்போதுதான் இயேசுவை நீ காண முடியும். பாருங்க இவங்க அழைக்கப்பட்டவங்க, அழைப்பை மட்டும் நீங்க பெற்றுக்கொள்றாங்க, பத்திரிக்கை வாங்கிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வர மனதில்லை. பாருங்க ஆலயத்துக்கு வருவதற்கு அழைப்பு போன் பண்ணி சொல்றோம் ஆலயத்துக்கு வாங்க பாருங்க. ஆனா அழைப்பு நிறைய பேருக்கு கொடுக்கப்படுது. ஒரு 100 பேருக்கு போன் பண்ணி சொன்னா அதுல வர்றது ஒரு 5 பேர் 10 பேர் தான். பாருங்க அதே வசனம் இருக்கு, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலம் அப்படி வருகை வரப்போகுது. கல்யாண வீடுனா பரலோக ராஜ்யம். பாருங்க அழைக்கப்பட்டவர்கள்னா அழைப்பு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுனா நம்மளை உண்டாக்குனவர், நிரந்தரமான உலகம், பரலோக ராஜ்யம். பாருங்க எல்லாமே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவரை விடுவிக்கிற தேவன். இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டவங்க அசட்டை பண்றாங்க. இப்போ ஒருவன் என்ன செய்யறான், ஒருவன் தன் வயலுக்கு போறான். வயலுக்கு போய் நம்ம பிளப்ப பார்த்தா தான் நமக்கு ஆசை விடல. பாருங்க 6 நாளும் இந்த 7வதுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்துடுறாரு. பாருங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, ஒரு சரீரம் வளருது. ஆவிக்குரிய மனுஷன் குள்ளனாக இருக்கிறான். ஜெபம் பண்ண சொன்னா தெரியல, பாருங்க குள்ளனா இருக்கிறான். பாருங்க ஒரு ஆண்டவரை தேடி வருவதில்லை. ஒருவன் தன் வயலுக்கு போகிறான், ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போறான். நான் மீன் விற்க போறேன், பழங்கள் விற்க போறேன் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிடறாங்க, அந்த ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக சம்மதமே இல்லை. இந்த நிமிஷத்துல நம்ம உயிர் போனா எங்க போகும், அந்த அறிவு அவங்களுக்கு இல்ல. பாருங்க நீ உன் சரீரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உன் ஆவிக்குரிய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எல்லாரும் வியாபாரத்துக்கு போய்விட்டாங்க அழைக்கப்பட்டவங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தாங்க. நல்லா கவனிக்கணும். பரலோக ராஜ்ய சீக்கிரருக்கு இயேசு உன்னை விடுவிக்கிறார். பாருங்க ஊழியக்காரர் எத்தனையோ ஊழியக்காரரை கொலை செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு பத்திரிக்கை வைக்க போறவங்க, விடுதலையின் வார்த்தையை, சுவிசேஷத்தின் வார்த்தைகளை சொல்ல போகிற ஊழியர்கள் எத்தனோ ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. பாருங்க அவங்களால வர மனதில்லை. நீ அழைப்பு சொல்லாத, இயேசுன்னு சொல்லாத, எங்களால தாங்க முடியல. என்ன செய்யறாங்களா, அந்த ஊழியர்களை அழைப்பு கொடுக்க போகிற சுவிசேஷம் சொல்லுகிற அந்த ஊழியர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து, ராஜானா யாரு, நம்முடைய தேவன், அதை கேள்விப்படுறாரு. தன் சேனையை அனுப்பி கோபம் அடைந்து, பாருங்க கோபம் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். கோபம் அடைந்து தன் சேனையை அனுப்பி, தன் சேனையை தேவ தூதர்களை அனுப்புகிறார். சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து, அந்த கொலைபாதகரை சும்மாவா விடுவாரு, அழிச்சு அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். பாத்தீங்களா? அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். கல்யாண விருந்து என்னது, பரலோக ராஜ்யத்துல என்னது, பூமியில நம்ம சாப்பிடுற ஒரு பக்கம் பார்த்து சைவம் அசைவம், முட்டை, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வேற என்ன காய்கறி பிரியாணி, வேற என்னது ஒயிட் சாப்பாடு, வேற மட்டன் குழம்பு, சாம்பார், ரசம், என்னென்ன விரும்புறோமா இந்த உலகத்தை என்னென்ன இருக்கு சகலமா நமக்கு முன்பா. கல்யாணம்னா என்னது, ரசந்தோறு சாப்பிட நம்ம கல்யாணத்துக்கு போறோம். ரசந்தோறு போட்டா எது மொய் செய்யாம திரும்பி போயிடுவேன். இந்த காசுக்கு நம்ம வீட்டுல எடுத்து என்ன செய்வோம், சாப்பிட்டு பிள்ளை விட்டு நல்லா சாப்பிட்டு இருக்குங்க, அந்த ரசந்தோறு மெனக்கட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இது அப்படி அல்ல. பரலோக ராஜ்யத்துல பல விருந்துகள் இருக்கிறது. விருந்துனா என்ன, தேவனுடைய வார்த்தைகள்,
இப்பொழுது கூட தேவனுடைய விருந்து, கர்த்தருடைய வார்த்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையுடைய வகுறு நிரம்பி இருக்கிறதோ, ஒரு சிலருடைய காதுல வாங்கி இந்த காதுல விடுறீங்களான்னு தெரியல. பாருங்க, நம்ம ஒரு சில கூட்டமாக இருக்கிறோம். கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்குப்பா. வந்து அதுல என்ன பாக்குறோம்? கன்று குட்டிகள், கொளுத்த எருத்துகளா வந்து அடிக்கப்பட்டிருக்கு, ஆயத்தமா இருக்கு. பலத்த கர்த்தருடைய வார்த்தைகள், உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வார்த்தைகள். அங்க பார்த்தா சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. அங்க கண்ணீர் கிடையாது. சந்தோஷமா சதா காலமாய் வாழுகிற இடம்தான் இந்த கல்யாண வீடு. அதுதான் பரலோக ராஜ்யம். என் ஜனமே, இதற்காக நீ இந்த பூமியில கஷ்டப்படத்தான் வேண்டும். கட்டளைகளை நீ கை கொள்ளத்தான் வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் நீ போகத்தான் வேண்டும். இப்படி நீ காணப்பட்டாதான் அங்க நீ போக முடியும். அழைக்கப்பட்டவங்க அசட்டை பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மீன் விற்கவும், பாருங்க, பழங்கள் விற்கவும் ஏவாரத்துக்கு போய்விட்டான், வயலுக்கு போய்விட்டான். இந்த சாக்கு போக்கு அங்க சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜா, இந்த தேவன் கோபம் அடைகிறார். சேனைகளை அனுப்பி எல்லாவற்றையும் பட்டணத்தை சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரமா வீணாய் போயிட்டாங்கப்பா. அழைக்கப்பட்டது உண்மைதான், ஆனா வேஸ்டா போயிட்டாங்க. எத்தனை நாள் வந்து வந்து ஆவிக்குரிய மனுஷன் எனக்கு முழுமையாக இடம் கொடுக்கல இருதயத்துல. ஏதோ கடமைக்கு வந்தாங்க, உண்மையான ஒரு ஜெபம் இல்ல, உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு இல்ல. பாருங்க, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமா போய்விட்டாங்கப்பா. தேவன் கவலையோடு கண்ணீரோடு ஊழியக்காரங்களோட சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் வழி சந்துகள்ல என்ன செய்யுங்க? போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் கவனிக்கணும். இதுல வந்து நல்லோரும் பொல்லோரையும் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. என்னது? வலை மாதிரி, மீன் வலைக்கு ஒப்பிடுறார் பரலோக ராஜ்யம். வலை போட்டீங்கன்னா அதுல நண்டு வரும், மீன் வரும், பலது வரும். வந்து அதுல பாம்பு கூட வரும், தண்ணி பாம்பு. அது வந்து பாருங்க, அதே மாதிரி நல்லோர் பொல்லோர் எல்லாத்தையும் கூட்டு வராங்க. பாருங்க, இந்த இடத்துல வராங்க. அழைக்கப்பட்டவங்க அசட்டை பண்ணிட்டாங்கப்பா, சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க. ஆண்டோடைய வருகை இந்த நிமிஷத்துல இருக்கு. ஆராதிக்கும் போது, செய்தி கேட்டு இருக்கும் போது, இப்பொழுது கூட வரலாம். பாருங்க, ஆண்டவருடைய வருகை. அப்ப அதுல நம்ம ஆயத்தம் ஆகணுமே. நான் வீட்டுல இருந்தா அவருடைய வருகைக்கு போக முடியாது. இந்த வெளிப்பாடு அநேகருக்கு இல்லாம இருக்கிறது. அதனாலதான் உங்களை வாங்க வாங்க சாப்பாடு போட்டு எதுக்காக நம்ம அழைக்கிறோம்? நம்ம வந்து இப்படியாக தானம் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நிச்சயமாக நான் சொல்றேன், வேத வசனம் சொல்லுது, இந்த ஆராதனை வேலையில, பரிசுத்த ஆராதனை வேலையில இயேசு சீக்கிரம் வந்தா நம்ம மட்டும் தான் போக முடியும். வீடுகள் இருக்கிறவங்களோ நம் பிள்ளைகளோ வேற வழியில அங்க காணப்படுவாங்க. இந்த அவருடைய நீதியை அவங்க நிறைவேற்றல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது அவங்க நீதியை நிறைவேற்றல, ஆகவே அவங்க கைவிடப்படுவாங்க. என் ஜனமே, வருகிற நாட்களில் குடும்பமாக ஆலயத்துக்கு வர நீங்க முதலாவது பிரயாசப்படுங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அழைக்கப்பட்டவங்க அபாத்திரமா போயிட்டாங்க, சாக்கு போக்கு சொல்றாங்க. நான் வயலுக்கு போகணும், அங்க போகணும், நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் புதுசா, நான் வரக்கூடாது, சாக்கு போக்கு சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வருகை வந்துருச்சுன்னா பரிசுத்தமுள்ள ஜனங்களை அவர் சேர்த்துக் கொள்வார். நல்ல ஜெபிக்கிறவங்களை அவர் சேர்த்துக் கொள்வார். சிந்தையில் சுத்தம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்வார். மற்றவங்க எல்லாம் கைவிடப்பட்டு அழுவாங்க, மார்புல அடித்து கொண்டு, நெஞ்சில் அடித்து கொண்டு, ஐயோ நான் கைவிடப்பட்டு போயிட்டே. ஒரு கூட்ட ஜனங்கள் போய்விட்டார்கள் அப்பா. அவங்க சொல்ல முதலா நான் அசட்டை பண்ணிட்டேன், ஓய்வுனால நான் பரிசுத்தமாக அனுசரிக்கல, நீதியை நான் நடப்பிக்கலப்பா, புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பிறகு அவ்வளவுதான், கிருபையின் காலம் முடிந்து போய்விடும். இந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே என் ஜனமே, நீ இயேசுவின் அண்டையிலே நீ போகத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அநேக நல்லோர் பொல்லோர் எல்லாரும் வந்தாங்க. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம மட்டும் இருப்போம். அநேகர் எல்லாம் என்னென்ன சொந்தம் வந்தோம் தெரியாதவங்க எல்லாருமே வருவாங்க. அப்பதான் அதுக்கு பேரு கல்யாணம்.
சும்மா வந்து 2 பேர் 3 பேர் வந்து அதுக்கு பேர் கல்யாணம் இல்லை. கல்யாணம் சொல்வது எல்லா சொந்தக்காரர்களும் வர சொல்லணும், அவர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பாருங்க, முந்தி காலம்லாம் அப்படிதான். எங்க கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க. சபையில வர பாஸ்டர்களுக்கு, 2வது விசுவாசிகளுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு. பாருங்க, அப்படியெல்லாம் எவ்வளவு பணம் இருந்துச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் ஏழை வீட்டு குடும்பமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஊழியர்களை கனம் பண்ணணும். மற்றபடி அழைப்பு கொடுக்குறோம். நம்ம அது ஏதோ கல்கண்டா ஏதாவது வைப்பாங்க, ஸ்வீட்டு ஏதாவது கொடுத்து பத்திரிக்கை வைப்பாங்க, நம்ம பாக்குறோம். அப்ப கொடுத்துதான் என்ன செய்யறோம், அவங்க எல்லாரையும் கூப்பிடுறோம். எல்லாரையும் பாருங்க, அப்படிதான் வந்து கல்யாணம் சொல்றது எல்லாருடைய ஆசீர்வாதமும், தேவனுடைய ஆசீர்வாதம் முக்கியம். பாருங்க, விருந்தாளிகளை பார்க்கும்படி என்ன செய்யறாரு, நிறைஞ்சிருச்சு கல்யாண வீட்டுல. ராஜா தேவன் உள் பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் தரித்திராத, நான் அழைக்கலையே, அவன் எப்படி உள்ள வந்தான், ஒரு பரிசுத்தம் இல்லையே, என்னுடைய நீதியை அவன் நடப்பிக்கலையே, அவன் சம்பந்தம் இல்லாம இவன் எப்படி வந்தான் உள்ள. பாருங்க, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்க பாக்குறாரு. சிநேகிதானே அப்பையும் சொல்றாரு, அன்பா கூப்பிடுறாரு. நீ என்னை ஏற்றுக்கொள்ளாத போது என் அழைப்பு உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ அசட்டை பண்ணிட்ட, இங்க எப்படி நீ வந்த. பாருங்க, வந்து சிநேகிதானே அன்போடு கூப்பிடுறாரு. யூதாச என் சிநேகிதானே. பாருங்க, முத்தத்தினாலேயா மனசுகுமாரனை காட்டி கொடுத்தாய், அது மாதிரி இந்த இடத்துல பாருங்க, சிநேகிதானே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். நீ எப்படி இங்க வந்தாய் என்று கேட்டார். கல்யாண வஸ்திரம் நமக்கு வேணும், நீதியின் வஸ்திரம் உனக்கு வேணும், ஒளியின் ஆயுதங்களை நீ தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாக்குறோம், நீ எப்படி வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அவனால என்ன செய்ய முடியும், எதுவும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, கம்முன்னு நிக்கிறான். பாருங்க, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி அவர் கீழே இருக்கிற பணிவிடைக்காரரை நோக்கி என்ன சொல்றாரு, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். எப்படிப்பட்ட இடம், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளில. இருட்டை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இருட்டை நம்ம பார்க்க கூடாது, இதுதான் நரகம். பாருங்க, புறம்பான இருளுல போடுங்கள் அவனை. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. என் அழைப்பு கொடுக்கப்பட்டது, அசட்டை பண்ணினான். ஒரு கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி உள்ள வந்து விட்டான். உனக்கு இடம் புறம்பான இருள், இங்க போன்னு சொல்லி போட்டாச்சு. பாருங்க, அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில பேசுகிறார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நீ காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்டது உண்மைதான், அவருடைய சுவிசேஷமாகிய இந்த அழைப்பை நீ உன் காதுல வாங்கினது உண்மைதான். ஆனா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நீ காணப்பட வேண்டும். கல்யாண வீட்டுக்குள்ள கல்யாண வஸ்திரம் தரித்தவனாய், ஒளியின் ஆயுதங்களை இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாய், கட்டளைகளுக்கு உண்மையாய் நடந்து ஜீவிக்கிற மகனாய் மகளாய் நீ காணப்பட வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல நாம் காணப்பட வேண்டும். அழைப்பு என்பது ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் அழைப்பு. ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்வோமாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இயேசுவே, ஆண்டவரே, ஒளியின் ஆயுதங்களை நான் தரித்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளிதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த கரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனபடினால் இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடுவோமாக. ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொண்டு, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு வருகையில் நாம் அவரை சந்திக்க கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுதே, காரிருளே பேரோடு
வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுதே. காரிருளில் பேரொளி வீசிடுதே. நாதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. நாதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்த தேவன் திருவசனத்துக்கு இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதியை ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒளியின் ஆயுதங்களை ஆண்டவரை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை பேர் பேராய் ஆசீர்வதிங்க. மனதில் வேண்டிக் கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் அந்த விண்ணப்பங்களை நிறைவேற்றி தாங்க. ஒவ்வொருவரும் ஒளியின் ஆயுதங்களை நாங்கள் தரித்துக் கொண்டு ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் மத்திய ஆகாயத்தில் நீ வெளிப்படும் போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.